இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பாளையக்காரகண்டிகை பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இதில் 18க்கும் மேற்பட்ட குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை மாணவர்கள் அனைவரும் பள்ளியை விட்டு வீட்டிற்கு செல்வதற்காக அறையை விட்டு வெளியே வந்தபோது திடீரென மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ஷ்டவசமாக குழந்தைகளுக்கு எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பினர். மேலும் இதனை செய்தி எடுக்க சென்ற செய்தியாளர்களிடம் பள்ளியின் ஆசிரியை மற்றும் அவரது மகன் ஒருமையில் பேசி செய்தி எடுக்கக்கூடாது என்றும் வீடியோ எடுக்கும் பொழுது அதனை பறிக்கவும் முற்பட்டனர். மேலும் அவர்களுக்கு ஆதரவாக அப்பகுதியை சேர்ந்த சிலர் செய்தியாளர்களை முற்றுகையிட்டு எப்படியாவது இப்பிரச்சினை வெளியே வரக்கூடாது என்ற நோக்கத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த கட்டிடத்தில் ஏற்கனவே பலமுறை கூரை பெயர்ந்து விழுந்து அதனை பூசி சீரமைத்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அரசு பள்ளிகளில் மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்து வருவதால் தமிழக அரசு உடனடியாக அனைத்து அரசு பள்ளிகளையும் ஆய்வு மேற்கொண்டு சேதமடைந்துள்ள கட்டிடங்களை சீரமைக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டையில் இருந்து ரிப்போர்ட்டர் சுரேஷ்.